இந்த கொஸ்டினை பாருங்கள். மக்களவையின் அமைப்பு பற்றி அறிக்கைகளை பற்றி சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்கணும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தெரியல, இது ஒரு நல்ல கொஸ்டின். இதை பார்த்தவொடனே இலக்கியம், அறிவியல், சமூக அறிவியல் சிறப்பு புலமை பெற்ற 12 நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். எதுக்கு நியமிப்பார்? மாநிலங்களவை தான் நியமிப்பார். அப்போவே இது என்ன ஆயிடுச்சு? தப்பாகி போச்சு. தெரியல, அதை எடுக்கவே தேவையில்லை. இங்கே பாருங்கள், 552 இது எல்லாமே ஒரே மார்க்கத்தில் சரியாக நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும். இதில் சரி அப்படிங்கிறது என்ன கேட்டால் இது மட்டும் மட்டும்தான் சரி. அப்படியே ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக இருக்குது, இந்த லைன் அப்படியே இருக்குது. ஒன்றிய ஆட்சி பகுதியிலிருந்து யூனியன் டெரிட்டரியிலிருந்து 20க்கு மிகாமல் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சரி. ஏன்னு கேட்டால் அந்த ஆங்கிலோ இந்தியன் நீக்கிட்டாங்க. சரிங்களா? கடைசியாக அந்த அமன் படி நீக்கிட்டாங்க. இதை நீக்கினாலே 552ங்கிறது 550 குறைஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக். இதுவும் தப்பாக தான் இருக்கும், இதுவும் தப்பாக தான் இருக்குது. இது மட்டும் தான் கரெக்டான ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது. சரிங்களா? என்னென்னு பார்க்கலாம். இங்கே வருங்க, ஒன்றிய ஆளுக்குட்பட்ட பகுதிகளில் 520க்கு உறுப்பினர் மிகாமல் இருக்க வேண்டியது மட்டும்தான் இருக்குது. இது என்னைக்கிட்ட பழைய டேட்டா 552ங்கிறது தப்பு. சரிங்களா? ஏன்னா 2 உறுப்பினர்களும் கிடையாது, 552 தப்பு. ஒன்றிய ஆளுக்குட்பட்ட பகுதிகளில் 20 உறுப்பினர் மிகாமல் இருக்க வேண்டும் மட்டும்தான் சரியானது ஆன்சர்.